ஹாய். இந்த வீடியோல டைம்லி பெனிஃபிட்ஸ், அதாவது எவ்வளவு நேரம் நம்ம ஃபாஸ்டிங் இருந்தா அதனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஃபாஸ்டிங் அப்படின்னு பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? 12 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கூட ஹவர்ஸ் கூட நம்ம பண்ணுவோம். சரி, 12 ஹவர்ஸ் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது என்னென்ன நடக்குது நம்ம உடம்புல அப்படின்னா, ஆல்ரெடி 4 to 8 ஹவர்ஸ்லயே இன்சுலின் லெவல்ஸ் நம்ம உடம்புல டிராப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்சுலின் டிராப் ஆன உடனேயே நம்மளோட கொழுப்பெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருமா, ஃபேட் எல்லாம் கரையுமா அப்படின்னா இல்ல. ஃபேட்டு கரையாது. அவ்ளோ ஈஸியா ஃபேட்டு கரைய ஆரம்பிக்காது. 12 ஹவர்ஸ் நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 12 ஹவர்ஸ் பண்ணும்பொழுது தான் உங்களோட ஃபேட்டு கரைய ஆரம்பிக்கும். ஃபேட் கரைஞ்சுக்கிட்டே இருக்காது. 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணும்பொழுது தான் ஃபேட்டு கரைய ஆரம்பமே ஆகும். அது வரைக்கும் என்ன நடக்கும்? அப்ப நம்ம உடம்புக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? திடீர்னு மனுஷனுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா கல்லீரல்ல, அதாவது லிவர்ல வந்து சுகரை வந்து எனர்ஜியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேர்ன் ஆகுறது அந்த கல்லீரல்ல இருக்கிற குளுக்கோஸ், அதாவது சுகர். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேர்ன் ஆகும். எடுத்த உடனே நம்மளோட ஃபேட் வந்து நம்மளுக்கு பேர்ன் ஆகாது. நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம், என்னடா இது நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கோம், ஆனாலும் நம்மளோட கொழுப்பெல்லாம் வந்து கரையவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்போம். அது எதனாலனா இதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேட்டை நம்மளோட உடம்பு யூஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம உடம்பு, நம்ம பிரெயின் சொல்றது லிவர் கிட்ட போய் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற குளுக்கோஸையும் சுகரையும் எடுத்து பேர்ன் பண்ணு. அததான் நம்மளோட பிரெயினை சொல்லும். சோ இதை தாண்டி 12 ஹவர்ஸை தாண்டியும் 14, 16 ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஃபாஸ்டிங் பண்ணிட்டே இருக்கப்பதான் 12 ஹவர்ஸ்ல ஆரம்பிச்ச உங்களோட ஃபேட் பர்னிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். 14, 16 அதுலலாம் இப்போ வரைக்கும் நம்ம உடம்புல இன்சுலினோட லெவல் டிராப் ஆகுது. நம்ம உடம்புக்கு எனர்ஜி தரதுக்கு லிவர், அதாவது கல்லீரல்ல இருக்கிற குளுக்கோஸ் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? வேற என்ன இன்னும் நடக்குது அப்படின்னா, ஹியூமன் growth ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும் நம்ம உடம்பு சுரக்க ஆரம்பிக்குது. ஹியூமன் growth ஹார்மோன் இது வந்து நம்ம உடம்புல அவ்வளோ ஈஸியா சுரக்கவே சுரக்காது. இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்றப்ப மட்டும்தான், அதுவும் 12 மணி நேரத்துக்கு மேல ஃபாஸ்டிங் பண்றப்ப மட்டும்தான் இந்த ஹியூமன் growth ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அடிக்கடி சுரக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன யூஸ்? இந்த ஹார்மோன் சுரந்தா அதனால என்ன இருக்கு? இது நம்ம ரொம்ப கேள்விப்படாத ஹார்மோனா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? சோ இந்த ஹார்மோன் தான் நம்மளுக்கு நிறைய பலன்களை கொடுக்க போகுது. அதாவது நீங்க சாப்பிடாமலே இருக்கும் பொழுது லிவர்ல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே தீந்து போயிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஹார்மோன் சொல்லிதான் நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட், அதாவது ஃபேட்ல இருந்து எடுங்க எனர்ஜிய அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட மசில்ஸ், அதாவது வந்து இப்போ நிறைய வந்து ஆக்டர்ஸ், அப்புறம் பாடி பில்டர்ஸ், ஆத்லீட்ஸ் அவங்க எல்லாம் வந்து பாடி பில்ட் பண்றாங்க இல்லையா? நீங்க நினைப்பீங்க அவங்க எல்லாம் நிறைய வந்து புரோட்டீன் சாப்பிடுறாங்க, புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டாதான் நம்ம வந்து பயங்கரமா மசில் எல்லாம் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இல்ல, ஃபாஸ்டிங் எதுவுமே சாப்பிடாம இருந்தா நம்மளால பில்ட் பண்ண முடியும். என்ன மேடம் ரொம்ப ஆப்போசிட்டா சொல்றீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க? சோ ஃபாஸ்டிங்ல இதுதான் ஹியூமன் growth ஹார்மோன் அப்படிங்கறத நம்ம உடம்பு சுரக்கும் பொழுது யூஸ் பண்ற எனர்ஜி வந்து அந்த நேரத்துல நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க, அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அந்த எக்ஸசைசஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? மசில் பில்டப் ஆகுது. இப்படிதான் வந்து நிறைய ஆக்டர்ஸ், ஆத்லீட்ஸ், அப்புறம் பாடி பில்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்லி புரோட்டீன் சாப்பிட்டா மட்டும்தான் பாடி பில்ட் ஆகும் இல்ல. எதுவுமே சாப்பிடாம இருக்கிற நேரத்துல நம்மளோட ஹியூமன் growth ஹார்மோன் அதை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி மசில் பில்ட் பண்ணிக்கலாம். மசில்ஸ் மட்டும் இல்ல, நம்மளோட போனையும் நம்மளால ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். இந்த ஹியூமன் growth ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கிற எலும்போட ஜவ்வு அதெல்லாம் வந்து க்ரோ பண்ண வைக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஜவ்வெல்லாம் வந்து க்ரோ ஆகுறதுனால நமக்கு போன்ஸும் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. ஸோ இந்த ஹியூமன் growth ஹார்மோன் 12 மணி நேரத்துக்கு மேல நீங்க ஃபாஸ்டிங் பண்றப்பதான் உங்க உடம்புல சுரக்கவே ஆரம்பிக்குது. அடுத்தது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 14 ஹவர்ஸ், 16 ஹவர்ஸ், 18 ஹவர்ஸ்னு நீங்க பண்ண பண்ண இந்த ஹியூமன் growth ஹார்மோன் உங்க உடம்புல இதோட லெவல்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப நீங்க உங்களோட போன் ஸ்ட்ரெங்தனிங், மசில் இம்ப்ரூவ் ஆகுறது, அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகுறது, இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் இந்த ஹியூமன் growth ஹார்மோன் எப்படி இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமா ஆட்டோபேஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உடம்பு ஃபாஸ்டிங் அப்படிங்கிற நேரத்துல பண்ண ஆரம்பிக்குது. ஆட்டோபேஜி அப்படின்னா செல்ஃப் ஈட்டிங், அதான் அதோட பேரு. இப்போ நம்ம வீட்ல வந்து எப்பவுமே நம்ம வந்து எதையாவது சேர்த்துக்கிட்டே இருக்கோம் பொருளை அப்படின்னா நம்ம வீடு ரூமு குப்பை மாதிரி ஆயிடும். நம்மளோட டெஸ்க் எல்லா பொருளையும் கொண்டு டெஸ்க்ல வச்சோம்னா என்ன ஆகும்? குப்பை மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்பப்ப கிளீன் பண்ணி தேவையில்லாத பொருட்களை வெளியில எடுக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளோட டெஸ்க் வீடு எல்லாமே கிளீனா இருக்கும். இதே மாதிரிதான் நம்மளோட உடம்பும். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் எப்பயுமே அப்படின்னா அதால நம்மளோட உடம்புல தேவையில்லாத செல்களை ரிமூவ் பண்ணவே முடியாது. இதுவே நம்ம இடையில சாப்பிடாம இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்றோம் அப்படின்னா
இந்த மாதிரி நேரத்துல தான் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? இப்ப சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம சாப்பிடுறது செரிக்கிறது இப்படியே நம்ம உடம்பு வந்து இதுலயே நேரம் எல்லாம் செலவு பண்ணிட்டு இதுலயே நேரம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் வந்து சாப்பிடாம நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல இந்த கிளீனிங் வேலையெல்லாம் அது பார்க்கும். தேவையில்லாத செல் எல்லாம் எதுன்னு பார்த்து அதை வந்து கிளீன் பண்ணி வெளியில எடுத்துட்டு புதுசா தேவை இருக்கிற செல்லை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். சோ இந்த தேவையில்லாத செல் எல்லாம் வந்து நம்ம சாப்பிடுற அந்த சாப்பாட்டுல உள்ள நியூட்ரியன்ஸ், பிளட் சர்க்குலேஷன் இது எல்லாத்தையுமே தேவையில்லாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபாஸ்டிங் டைம்ல என்ன பண்ணுது, தேவையில்லாத செல் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு புது செல், ஃப்ரெஷ் செல்லை வந்து நம்ம உடம்புல உருவாக்குது. பழைய செல்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்போஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட உடம்பும் சரி, நம்மளோட ஸ்கின்னும் சரி, இளமைய நம்மளால தக்க வச்சுக்க முடியும். இந்த 12 ஹவர்ஸ்ல வந்து நம்மளோட உடம்புல உள்ள கொழுப்பு கரைய ஆரம்பிச்சு 14-16 ஹவர்ஸ்ல கொழுப்பு கரையிற அந்த ப்ராசஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த ஆட்டோபேஜி அப்படி, அதாவது நம்ம உடம்புல உள்ள கிளீனிங் ப்ராசஸ் எப்பயில இருந்து ஆரம்பிக்கும்னா நம்ம 18 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபாஸ்டிங் பண்றது, அப்புறம் 18 ஹவர்ஸ்க்கு மேல பண்றவங்களுக்கு தான் ஆட்டோபேஜி அப்படிங்கிற இந்த உடம்புல உள்ள கெட்ட செல்ஸை கிளீன் பண்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 36 ஹவர்ஸ்ல ஆட்டோபேஜி இன்னும் வீரியமா நடக்குது. 48 ஹவர்ஸ்ல புது செல்ஸை உருவாகிற அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம உடம்பு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்து தேவையில்லாத செல்ஸை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு 48 ஹவர்ஸ்ல நம்மளோட புது செல்ஸை உருவாக்குற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. பல நாள் குப்பையை வந்து நம்ம உடம்புக்குள்ளாரே வச்சிருக்கோம். அதனாலதான் இவ்வளோ வியாதி, கேன்சர், சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி இத்தனை வியாதிகளோட நம்ம போராடிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுவே இந்த ஆட்டோபேஜி, அதாவது நம்மளோட கெட்ட செல்களை கிளீன் அப் பண்ற ப்ராசஸ் கரெக்டா நடந்தது அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ வியாதிகளும் நம்மளுக்கு வரவே வராது. இதனாலதான் ஒருவேளை நம்ம பெரியவங்க நம்மளோட எல்லா மதங்கள்லயும் வந்து இந்த விரத முறைய ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க. ஆனா இந்த விரதம் பண்ற சமயத்துல நம்ம இந்த 0 கேலரி ஃபுட்ஸ் இதை தவிர மத்த பழங்கள், பால் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம், ஏதாவது ஒரு உணவு வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த ஆட்டோபேஜி அப்படிங்கிறது நடக்காது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வயசான காலத்துல ஒரு 60-70 வயசுல ஏகப்பட்ட வியாதி வச்சுக்கிட்டு டப்பா டப்பாவா மாத்திரை வச்சுக்கிட்டு தஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்கிறத விட அப்பயும் வியாதிகள் இல்லாம ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா நம்மளால இருக்க முடியும், அதுக்கு இதுதான் வழி அப்படின்னா நம்ம ஏன் செய்யக்கூடாது? இன்ஷார்ட், இப்போ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல என்னெல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னா நம்மளோட கொழுப்பை குறைக்குது, ரத்தத்துல பேட் கொலஸ்ட்ரால் அதோட லெவல்ஸை நல்லாவே குறைச்சிருது. இந்த மாதிரி ஃபேட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாம நம்மளோட மசில்ஸை வந்து பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, போனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. இந்த நம்மளோட ஹார்ட்ல இருக்கிற மசில்ஸையும் ஸ்ட்ரெங்க் பண்ணி ஹார்ட் பம்ப் பண்ற ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது. நம்மளோட மூளைக்கு நல்ல ஞாபக சக்தியை ஜாஸ்தி பண்ணுது, நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. ரொம்ப முக்கியமா லேடிஸுக்கு பிசிஓடி, குழந்தையின்மை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கரெக்டான முறையில நம்ம ஃபாஸ்டிங்கையும் ஈட்டிங் விண்டோல கரெக்டான முறையில என்ன உணவு சாப்பிடணும், அதாவது நீங்க மசில் பில்ட் பண்ணணும், போன் ஸ்ட்ரெங்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா வெறுமன ஃபாஸ்டிங் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, ஈட்டிங் விண்டோல என்ன சாப்பிடணும் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். ஸோ ஈட்டிங் விண்டோல என்ன சாப்பிடணும், அப்பயும் வந்து நம்ம இந்த இன்சுலின் லெவல்ஸை ரொம்ப அதிகரிக்கிற மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது. என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு அதை பத்தி மட்டுமே நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரெக்டா ஃபாஸ்டிங் பண்ணணும், ஈட்டிங் விண்டோல கரெக்டா சாப்பிடணும். இது ரெண்டையும் கரெக்டா பண்ணும்பொழுதுதான் நான் சொன்ன இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு, எல்லாராலையும் டக்குன்னு 24 ஹவர்ஸ் 36 ஹவர்ஸ் அப்படி ஃபாஸ்டிங் பண்ண முடியாது. நீங்க ஈட்டிங் விண்டோல எப்போ வந்து நிறைய புரோட்டீன், கொழுப்பு உணவுகள், நேச்சுரல் ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களால இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங்கும் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால வெறுமனா இதே அரிசி உணவுகள், கோதுமை உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளால ஃபாஸ்டிங் பண்ணவே முடியாது. கரெக்டான முறையில ஃபாஸ்டிங் பண்றதா இருக்கட்டும், ஈட்டிங் விண்டோல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதா இருக்கட்டும், கரெக்டான முறையில பண்ண உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.